ஆர்ஜின் பை டான் பிரவுன். அத்தியாயம் 91. சோஃபாவில் ஆம்ராவுக்கு அருகாமையில் அமர்ந்த லெங்டன் கண்ணாடி சுவர் திரையில் பெரிதாக்கப்பட்ட ஹெட்மண்டின் மஞ்சள் பூத்த முகத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு, ஒரு உயிர்கொல்லி நோயினால் ஹெட்மண்ட் சத்தமில்லாமல் துன்புற்றிருந்தான் என்பதை அறிந்ததும் பெரும் வேதனையை உணர்ந்தார். ஆனாலும் இன்றிரவு அந்த எதிர்காலவியலாளரின் கண்கள் முழுக்கவும் மகிழ்ச்சியாலும் பரவசத்தாலும் பளிச்சிட்டன. சற்று நேரத்தில் இந்த சின்ன குடுவையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் என்ற ஹெட்மண்ட் அந்த சோதனை குழாயை கையில் வைத்திருந்தான். ஆனால் முதலாவதாக இந்த ஆதி முதல் சாற்றில் கொஞ்சம் நீந்தி பார்ப்போமா? ஹெட்மண்ட் மறைந்து போனான். ஒரு மின்னல் கீற்று பளிச்சிட்டு குமரிக்கொண்டிருக்கும் காற்று மண்டலத்தில் லாவா குழம்பையும் சாம்பலையும் உமிழ்ந்து கொண்டிருக்கும் எரிமலை தீவுகள் இருக்கின்ற கொந்தளிக்கும் கடலுக்கு ஒளிவூட்டியது. இங்குதான் உயிர் தொடங்கியதா என்று கேட்டது ஹெட்மண்டின் குரல். ஒரு கொந்தளிக்கும் ரசாயன கடலில் ஏற்பட்ட இடைவிடாத எதிர்வினையா, அல்லது விண்வெளியில் இருந்து வந்த ஒரு விண்கல்லில் இருந்த நுண்ணுயிரியாக இருக்கலாமா, அல்லது அதுதான் கடவுளா? துரதிர்ஷ்டவசமாக அந்த தருணத்தை பார்ப்பதற்கு நம்மால் காலத்தில் பின்னோக்கி செல்ல முடியாது. உயிர் முதலில் தோன்றிய அந்த தருணத்திற்கு பின்னர் என்ன நடந்தது என்பதுதான் நமக்கு தெரியும். பரிணாம வளர்ச்சி நடைபெற்றது. நமக்கு மிகவும் பழக்கப்பட்ட வகையில் சித்தரிக்கப்பட்ட ஒன்றை நாம் பார்த்திருக்கிறோம். இது போன்ற ஒன்று. அந்த திரை இப்பொழுது மனித பரிணாம வளர்ச்சியின் பிரபலமான கால வரிசையை காட்டியது. ஒரு ஆதிகால மனித குரங்கானது படிப்படியாக நிமிர்ந்து இறுதியில் முழுமையாக தலையை நேராக நிமிர்த்தி தன் உடலில் உள்ள கடைசி முடியையும் உதிர்க்கும் வரையில் தலையை குனிந்து நடந்து சென்றது. ஆம், மனிதர்கள் பரிணமித்தார்கள் என்றான் ஹெட்மண்ட். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. புதை படிவ பதிவுகளின் அடிப்படையில் ஒரு தெளிவான கால வரிசையை நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் இதே பரிணாம வளர்ச்சியை நாம் தலைகீழாக பார்த்தால் என்னவாகும்? சட்டென்று ஹெட்மண்டின் முகத்தில் முடி வளரத் தொடங்கி ஒரு ஆதி மனித உருவமாக மாறியது. அவனுடைய எலும்பு கட்டமைப்புகள் மாறி மிகவும் மனித குரங்கு போன்றாகியது. பின்னர் அந்த நிகழ்முறை ஏறக்குறைய கண்ணை குருடாக்கும் அளவுக்கு வேகம் எடுத்தது. அது மிகவும் பழைய மற்றும் மிக பழைய உயிரினங்களாக மின்னிவிட்டு சென்றது. லெமூர்கள், தேவாங்குகள், கங்கார்கள், வாத்துவாய் பறவைகள், நாக்கு மீன்கள், தண்ணீருக்கு கீழே மறைந்திருக்கும் ஈல்கள் மற்றும் மீன்கள் வழியாக வாழ்பவை, ஜெல்லி போன்ற உயிரினங்கள், கடல் நுண்ணுயிரிகள், அமீபாக்கள் என எல்லாமும் இறுதியாக ஹெட்மண்ட் கிரஷை ஒரு நுண்ணோக்கி பாக்டீரியாவாக மாற்றும் வரையில் மாறிக்கொண்டே இருந்தன. அது ஒரு பரந்த பெருங்கடலில் துடிக்கும் ஒரு ஒற்றை உயிரணு, உயிரின் ஆரம்ப புள்ளி என்றான் ஹெட்மண்ட். நம்முடைய பின்னோட்ட திரைப்படத்தின் படச்சுருள் இங்குதான் தீர்ந்து போகிறது. ஒரு உயிரற்ற ரசாயன கடலில் இருந்து ஆரம்ப நிலை உயிர் வடிவங்கள் எவ்வாறு தோன்றின என்பது பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த கதையின் முதல் சட்டகத்தை மட்டும் நம்மால் பார்க்கவே முடியாது. T=0 என்று நினைத்த லெங்டன் பிரபஞ்சம் ஒரு ஒற்றை வெளிச்ச புள்ளியாக சுருங்கி போய் பிரபஞ்சவியலாளர்கள் இது போன்றதொரு முட்டுசந்தில் முட்டிக்கொள்கின்ற விரிவடையும் பிரபஞ்சம் குறித்த இது போன்றதொரு பின்னோட்ட திரைப்படத்தை கற்பனை செய்து பார்த்தார். ஃபர்ஸ்ட் காஸ், அதாவது பிரபஞ்ச தோற்றவியல் என்றான் ஹெட்மண்ட். படைப்பின் இத்தகையதொரு புரிபடா தருணத்தை விவரிக்க டார்வின் பயன்படுத்திய சொற்ப பதம்தான் இது.
உயிரானது தொடர்ந்து பரிணமித்துக் கொண்டே இருக்கிறது என்று அவர் நிரூபித்தார். ஆனால் இந்த நிகழ்முறை எல்லாமும் எவ்வாறு தொடங்கியது என அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. வேறு வகையில் சொன்னால், டார்வினின் கோட்பாடு தகுதி உள்ளவை உயிர் பிழைப்பது பற்றி விவரிக்கிறது, ஆனால் தகுதியானவற்றின் வருகையை பற்றி விவரிக்கவில்லை. லிங்டன் உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். இந்த முறையில் அது குறிப்பிடப்பட்டு அவர் கேட்டதே இல்லை. அப்படியென்றால் உயிர் எவ்வாறு பூமிக்கு வந்து சேர்ந்தது? வேறு வகையில் சொன்னால், நாம் எங்கிருந்து வந்தோம்? ஹெட்மன் புன்னகைத்தான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் என்னை நம்புங்கள், அந்த பதில் எந்த அளவுக்கு திகைப்பூட்டுவதாக இருந்தாலும் அது இன்றிரவின் பாதி கதைதான். அவன் கேமராவை நேரடியாக பார்த்து ஒரு தீக்குறியான சிரிப்பை வெளிப்படுத்தினான். ஒரு பக்கம் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது முற்றிலும் கவர்ச்சிகரமானது என்றால், நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பது முற்றிலும் அதிர்ச்சிகரமானது. ஆம்ராவும் லிங்டனும் குழப்பமான பார்வையை பரிமாறிக்கொண்டனர். இது ஹெட்மண்டின் உயர்வு நாவிற்சியின் கூற்றுதான் என்பதை லிங்டன் உணர்ந்தாலும், அந்த கூற்றினால் அவருடைய அசௌகரியமான உணர்வு அதிகரிக்கவே செய்தது. உயிரின் தோற்றம் என்று தொடர்ந்தான் ஹெட்மன். முதலாவது படைப்பாக்க கதைகளின் நாட்களில் இருந்தே இது ஒரு ஆழமான புதிராகவே இருந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தத்துவவாதிகளும் அறிவியலாளர்களும் உயிரின் முதல் தருணத்தினுடைய ஏதேனும் ஒரு வகையிலான பதிவை தேடிக்கொண்டேதான் இருந்திருக்கிறார்கள். ஹெட்மன் இப்போது அந்த மங்கிய நீர்மம் அடங்கிய பிரபலமான சோதனை குழாயை எடுத்தான். 1950களில் 2 தேடுனர்கள், வேதியியலாளர்களான மில்லர் மற்றும் யூரே, ஒரு துணிச்சலான பரிசோதனையை நடத்தினார். அதன் மூலமாக உயிர் எவ்வாறு தோன்றியது என்பதை வெளிக்கொணர முடியும் என்று நம்பிக்கை வைத்திருந்தனர். லிங்டன் முன்னால் குனிந்து ஆம்ராவிடம் கிசுகிசுத்தார். அந்த சோதனை குழாய் இதோ இங்கேதான் இருக்கிறது. மூலையில் இருந்த காட்சி பீடத்தை அவர் சுட்டிக்காட்டினார். அவள் ஆச்சரியப்பட்டவளாக காணப்பட்டாள். ஹெட்மன் ஏன் இதை இங்கே வைத்திருக்கிறான்? லிங்டன் சுருங்கிக் கொண்டார். ஹெட்மண்டின் குடியிருப்பிடத்தை சேர்ந்த விசித்திரமான பொருள்களின் சேகரிப்பை வைத்து தீர்மானித்தால், இந்த குடுவை அவன் சொந்தமாக வைத்திருக்க விரும்பிய அறிவியல் வரலாற்றின் ஒரு துண்டாகத்தான் இருக்க வேண்டும். ஆதி முதல் சாற்றை மறுமுறை உருவாக்கி உயிர் வாழ்க்கையற்ற ரசாயனங்களின் புட்டிக்குள்ளிருந்து உயிரை உருவாக்குவதற்கு முயற்சித்த மில்லர் மற்றும் யூரேயின் பிரயத்தனங்களை ஹெட்மன் சுருக்கமாக விவரித்தான். அந்த திரையில் இப்பொழுது 2 பில்லியன் வருடங்களை திரும்பி பார்த்தல் என்று தலைப்பிடப்பட்ட மார்ச் 8, 1953ஆம் ஆண்டை சேர்ந்த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையின் மங்கிய படம் பளிச்சிட்டது. உண்மையிலேயே என்றான் ஹெட்மன், இந்த பரிசோதனை சிலரது புருவங்களை உயர்த்தவே செய்தது. அதனுடைய தாக்கங்கள் பூமியை, குறிப்பாக மதன்சார் உலகத்தை உலுக்குவதாக இருந்திருக்கலாம். உயிரானது இந்த சோதனை குழாய்க்குள் மாய அதீதமாக தோன்றிருக்குமானால், வேதியியல் விதிமுறைகள் மட்டுமே உயிரை உருவாக்க உண்மையிலேயே போதுமானது என்பதை நாம் முழுமுற்றாக அறிந்திருப்போம். வானில் இருந்து ஒரு அதி அற்புத உயிர் கீழிறங்கி வந்து படைப்பின் பொறியை நமக்கு வழங்கியிருக்க வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்காது. இயற்கை விதிகளின் துணை தயாரிப்பாக தவிர்க்க இயலாமல் தான் உயிர் உருவாகியிருக்கிறது என்றே நாம் புரிந்து கொண்டிருப்போம். மிகவும் முக்கியமாக இங்கே பூமியில் உள்ள உயிரானது இடைவிடாது உருவாகிக் கொண்டே இருப்பதால் பிரபஞ்சத்தின் எல்லா இடத்திலும் ஏறத்தாழ நிச்சயமாக இதே தான் நடந்திருக்கும் என்ற முடிவுக்கே நாம் வந்திருப்போம். அதாவது மனிதன் தனித்துவமானவன் அல்ல.
கடவுளின் பிரபஞ்சத்தில் மனிதனே மையமானவனும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது மனிதன் மட்டுமே அல்ல. ஹெட்மன் பெருமூச்சு விட்டான். இருந்தாலும் உங்களில் பலருக்கும் தெரிந்த வகையில் மில்லர் யூரே பரிசோதனை தோற்றுதான் போயிற்று. அது சில அமினோ அமிலங்களை மட்டுமே உருவாக்கியது. ஆனால் உயிருக்கு நெருக்கமானதாக எதையும் உருவாக்கவில்லை. அந்த வேதியியலாளர்கள் தொடர்ந்து முயற்சித்தனர். பல்வேறு உட்பொருட்களின் கலவைகள், பல்வேறு வகைமுறைகளை பயன்படுத்தினர். ஆனால் எதுவுமே பயன் தரவில்லை. அதை பார்க்கையில் உயிர் உருவாக்கத்திற்கு நீண்ட காலமாக நம்பப்பட்டு வந்த நம்பிக்கை என்பதன்படி தெய்வீக குறுக்கீடு தேவை என்பது போலத்தான் தோன்றியது. இறுதியில் மில்லரும் யூரேவும் தங்களுடைய பரிசோதனைகளை கைவிட்டனர். மதசார் சமூகம் நிம்மதி பெருமூச்சு விட்டது. அறிவியல் சமூகம் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது என்று சற்று இடைவேளை விட்ட அவன் கண்களில் வேடிக்கையான மகிழ்ச்சி தெரிந்தது. அது ஒரு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்பட்ட 2007 வரை மட்டும்தான். ஹெட்மன் இப்பொழுது மில்லர் மறைந்த பின்னர் சாண்டியாகோவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஒரு அலமாரியில் மறக்கப்பட்ட மில்லர் யூரேயின் சோதனை குடுவைகள் மறு கண்டுபிடிப்பு செய்யப்பட்ட கதையை கூறினான். மில்லரின் மாணவர்கள் மிக மிக கூர் உணர்வுள்ள தற்கால உத்திகளை இதில் நீர்ம குரோமோட்டோகிராஃபி மற்றும் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆகியவையும் அடங்கும் பயன்படுத்தி அந்த மாதிரிகளை மறுபகுப்பாய்வுக்கு உட்படுத்தினர். அதனுடைய விளைவுகள் திகைக்க வைப்பதாக இருந்தன. உண்மையில் அசனால மில்லர் யூரே பரிசோதனையானது அந்த காலகட்டத்தில் மில்லரால் அளவிடுவதற்கு இருந்த திறனை காட்டிலும் மிக பல அமினோ அமிலங்களையும் சிக்கலான சேர்மங்களையும் உருவாக்கியிருந்தது. அந்த குடுவைகளில் செய்யப்பட்ட புதிய பகுப்பாய்வு சில முக்கியமான நியூக்ளியோபேஸ்களையும் கூட அடையாளம் கண்டது. RNAவின் கட்டுமான பாலங்கள் அநேகமாக இறுதியில் DNA வரையிலுமாக. இது ஒரு திகைப்பூட்டும் அறிவியல் கதை என்று முடித்து வைத்தான் ஹெட்மன். தெய்வீகத்தின் குறுக்கீடு இல்லாமலேயே உயிர் சாதாரணமாக தோன்றிருக்கலாமோ என்ற கருத்தாக்கத்திற்கு மறு அங்கீகாரம் அளிப்பது. இதை பார்த்தால் மில்லர் யூரேயின் பரிசோதனை உண்மையிலேயே செயல்படக்கூடியதாக தெரியலாம். ஆனால் அதை உருவாக்குவதற்கு நிறைய காலம் வேண்டும். ஒரு முக்கிய விஷயத்தை இங்கே நினைவுறுத்திக் கொள்வோம். உயிரானது பில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு மேலாக பரிணமித்திருக்கிறது. இந்த சோதனை குழாய்கள் வெறும் 50 வருடங்களாகத்தான் அலமாரியில் அமர்ந்திருக்கின்றன. இந்த பரிசோதனையின் காலவரிசையை மைல்களில் அளவிட்டால் நம்முடைய கண்ணோட்டம் முதல் அங்குலத்திலேயே வரம்பிற்கு உட்படுத்தப்படுவதை போன்றுதான் இருக்கும். அவன் அதை தீர்க்காமலேயே விட்டுவிட்டான். சொல்ல வேண்டிய தேவையில்லை என மேற்கொண்டு சென்றான் எட்மன். ஒரு ஆய்வகத்தில் உயிரை உருவாக்கும் கருத்தாக்கத்தை சுற்றிலும் திடீரென ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் தோன்றியிருக்கிறது. எனக்கு நினைவிருக்கிறது என லெங்டன் நினைத்து கொண்டார். ஹார்வர்ட் உயிரியல் துறை ஒரு துறை சார்ந்த விருந்து அளித்தது. அதற்கு அவர்கள் வைத்த பெயர் PYOB. உங்களுக்கான பாக்டீரியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். பில்ட் யுவர் ஓன் பாக்டீரியம். ஆம், நவீன மதம்சார் தலைவர்களிடம் இருந்து ஒரு வலுவான எதிர்வினையும் வந்தது என்ற ஹெட்மன் நவீனம் என்ற வார்த்தைக்கு காற்றிலேயே மேற்கோள் குறியீடு போட்டு காட்டினான். சுவர் திரைக்காட்சி ஒரு வலைதளத்தின் creation.com முகப்பு பக்கத்திற்கு தன்னை புதுப்பித்துக் கொண்டது. அது ஹெட்மண்டின் சீற்றத்திற்கும் கேலிக்கும் அடிக்கடி ஆளாகின்ற இலக்குதான் என்பதை லெங்டன் தெரிந்து கொண்டார். அந்த அமைப்பு உண்மையில் தன்னுடைய படைப்புவாத எவஞ்சலிக்கல்
மயமாக்கும் விஷயத்தை உரத்து பேசக்கூடியதுதான். ஆனால் அதுவே சிக்கலான நவீன மதம்சார் உலகத்தின் சரியான உதாரணமாகவும் இருந்தது. அவர்களுடைய செயல் திட்ட அறிக்கை பின்வருமாறு கூறியது: பைபிளின் உண்மையையும் அதிகாரத்தையும் பிரகடனப்படுத்துவது மற்றும் அதனுடைய நம்பகத்தன்மையை, குறிப்பாக அதனுடைய ஆதி அகம வரலாற்றில் உள்ளவற்றை உறுதிப்படுத்துவது. இந்த வலைத்தளம், என்றான் ஹெட்மன், பிரபலமானதும் செல்வாக்கு மிக்கதும் என்பதுடன் அது மெல்லர் யூரேயின் பரிசோதனையை திரும்ப செய்வது குறித்து ஆபத்துகளை பற்றி எழுதுகின்ற டசன் கணக்கான வலைப்பூக்களையும் வைத்திருக்கிறது. நல்ல வேளையாக creation.com இருப்பவர்கள் பயப்பட தேவையில்லை. இந்த பரிசோதனை உயிரை உருவாக்குவதில் வெற்றி பெற்றுவிடும் என்றாலும் கூட அது அடுத்த வரும் 2 பில்லியன் வருடங்களுக்கு நடக்கப் போவதே இல்லை. ஹெட்மன் மறுபடியும் அந்த சோதனை குழாயை எடுத்தான். நீங்களே கற்பனை செய்வது போலதான் 2 மில்லியன் ஆண்டுகளை வெகு வேகமாக ஓட்டிவிட முடியாதா? இந்த சோதனை குழாயை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி படப்பியல்வாதிகள் சொல்வது எல்லாமே தவறுதான் என்று நிரூபித்துவிட முடியாதா என்பதற்கும் மேலாக நான் பெரிதாக எதற்கும் ஆசைப்படவில்லை. துரதிர்ஷ்டவசமாக அதை செய்து முடிக்க ஒரு கால இயந்திரமே தேவைப்படும் என்ற ஹெட்மன் சற்றே சோர்வாக முகத்தை சாய்த்து கொண்டு சிறிது இடைவெளி விட்டான். அதனால தான் நானே ஒன்றை உருவாக்கினேன். லிங்டன் ஆம்ராவை பார்த்தார். அந்த அறிவிப்பு தொடங்கியதிலிருந்து அவள் நகரவே இல்லை. அவளுடைய கருத்த கண்கள் திரையிலேயே நிலைக்குத்தி நின்றிருந்தன. ஒரு கால இயந்திரம், என்றான் ஹெட்மன். அதை காட்டுவது அந்த அளவுக்கு சிக்கல் ஒன்றுமில்லை. நான் சொல்ல வருவது என்னவென்று உங்களுக்கு காட்டுகிறேன். ஒரு வெறிச்சோடிய மதுபான பார் தோன்றியது. அதற்குள் ஹெட்மன் நடக்கிறான். ஒரு விளையாட்டு மேசையை நோக்கி செல்கிறான். அதில் உள்ள பந்துகள் வழக்கமான முக்கோண வடிவில் அடுக்கப்பட்டு கலைக்கப்படுவதாக காத்திருக்கின்றன. ஹெட்மன் ஒரு ஆட்டுக்கம்பை எடுத்து மேஜைக்கு மேலாக வளைத்து அடிப்பந்தை பலமாக இடிக்கிறான். அது காத்திருக்கும் வரிசையான பந்துகளை நோக்கி விரைகிறது. அந்த வரிசையுடன் அது மோதவிருந்த தருணத்திற்கு சற்று முன்பாக ஹெட்மன் கத்துகிறான், நிறுத்து! அடிப்பந்து அப்படியே நின்று விடுகிறது. மாய அதீதமாக அது மோதுவதற்கு முந்தைய கணத்தில் அசைவென்று நிற்கிறது. இப்பொழுது, என்ற ஹெட்மன் மேசையில் உறைந்து நிற்கும் அந்த தருணத்தை பார்த்தான். எந்த பந்துகள் எந்த பைகளில் விழும் என்று முன் யூகிக்கும்படி நான் உங்களிடம் கேட்டால் உங்களால் அதை சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. உண்மையில் அதற்கு ஆயிரக்கணக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் உங்களிடம் கால இயந்திரம் இருந்து எதிர்காலத்தில் 15 நொடிகளுக்கு முன்னோக்கி செல்ல முடிந்து அந்த மேசை பந்துகள் என்னவாகும் என்பதை தெரிந்து கொண்டு திரும்பி வர முடிந்தால் என்னவாகும்? நம்பினால் நம்புங்கள் நண்பர்களே, இப்பொழுது அதை செய்வதற்கான தொழில்நுட்பம் நம்மிடம் இருக்கிறது. மேசை முனைகளில் இருந்த சின்னஞ்சிறு கேமராக்களை நோக்கி நடந்தான் ஹெட்மன். அடிப்பந்தின் திசை வேகம், சுழற்சி திசை மற்றும் சுழல் அச்சு ஆகியவற்றை அது நகரும் போதே கணக்கிடுவதற்கான ஆப்டிக்கல் சென்சார்களை பயன்படுத்தி அந்த ஒரு நிகழ்விலும் பந்தின் அசைவினுடைய ஒரு கணிதவியல் நொடிப்பொழுது படத்தை என்னால் எடுத்துவிட முடியும். அந்த நொடிப்பொழுது படத்தை வைத்து அதனுடைய வருங்கால அசைவுகளை பற்றி என்னால் மிக துல்லியமான முன் யூகித்தலை செய்துவிட முடியும். லிங்டன் ஒரு முறை கோல்ஃப் போலியாக்கியை பயன்படுத்தி அவருடைய நினைவுக்கு வந்தது. இதே போன்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் அது மரங்களுக்குள்ளாக கோல்ஃப் அடிகளை அடிப்பதற்கான தன்னுடைய தூண்டுதலை சோர்வுற வைக்கும் துல்லியத்துடன் முன் யூகித்திருந்தது. ஹெட்மண்ட் இப்போது ஒரு பெரிய அளவில் இருந்த ஸ்மார்ட் போனை வெளியே எடுத்தான்.
திரையில் பந்தாட்ட மேசையான அதனுடைய நிகர்மை அடிப்பந்து அசைவற்றிருக்கும் படம் காட்டப்பட்டிருந்தது. அந்த அடிப்பந்திற்கு மேலாக ஒரு தொடர் கணிதவியல் சமன்பாடுகள் தொங்கிக் கொண்டிருந்தன. அடிப்பந்தின் சரியான பொருண்மை, நிலை மற்றும் திசைவாகத்தை தெரிந்து கொண்ட என்னால், என்றான் ஹெட்மன், மற்ற பந்துகளுடனான அதனுடைய ஒருங்கிணைவு செயல்பாடுகளை கணக்கிட்டு முடிவை முன் யூகித்துவிட முடியும். அந்த திரையை தொட்டவுடன் போலியாக்க அடிப்பந்து உயிர் பெற்று சுழன்று காத்திருக்கும் அடுக்கி வைக்கப்பட்ட பந்துகளை மோதி அவற்றை சிதறடித்துவிட்டு 4 பந்துகளை வெவ்வேறு பைகளில் விழ செய்தது. 4 பந்துகள் என்ற ஹெட்மன் போனை பார்த்திருந்தான். ரொம்ப நல்ல அடி. அவன் பார்வையாளர்களை நோக்கினான். என்னை நம்பவில்லை இல்லையா? அவன் தனது நிஜமான பந்தாட்ட மேசை மீது விரல்களால் தட்டினான். அடிப்பந்து விடுபட்டு மேசையின் குறுக்கே விரைந்து சென்று மற்ற பந்துகளை சத்தமாக மோதி அவற்றை சிதறடித்தது. அதே 4 பந்துகள் அதே 4 பைகளில் விழுந்தன. இது முழுமையான கால இயந்திரம் அல்ல என்று பெரிதாக புன்னகைத்தபடியே கூறினான் ஹெட்மன். ஆனால் இது நம்மை எதிர்காலத்தை பார்க்கும் திறன் உள்ளவர்கள் ஆக்குகிறது. மேலும் இது என்னை இயற்பியல் விதிகளை மேம்படுத்த அனுமதித்திருக்கிறது. உதாரணத்துக்கு, என்னால் உராய்வை நீக்கிவிட முடியுமானால் அந்த பந்துகளின் வேகம் ஒருபோதும் குறையாது. கடைசி பந்து இறுதியாக பையுக்குள் விழும் வரை அவை இடைவிடாமல் உருண்டு கொண்டேதான் இருக்கும். அவன் ஒரு சில விசைகளை தட்டச்சு செய்துவிட்டு அந்த போலியாக்கத்தை மறுபடியும் தொடங்கினான். இந்த முறை இடைவேளைக்கு பின்னர் திரும்ப குதித்து வந்த பந்துகளின் வேகம் குறையவில்லை. அந்த மேசையை சுற்றி துள்ளிக்கொண்டே இருந்துவிட்டு இறுதியில் 2 பந்துகள் மட்டுமே அந்த மேசையை விடாமல் சுற்றி வரும் வரையில் அவை தற்போக்கான பைகளுக்குள் விழுந்தன. நான் இந்த 2 பந்துகளும் விழுவதற்காக காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேன், என்றான் ஹெட்மன். நான் அந்த நிகழ்முறையை அப்படியே முன்னோக்கி வேகப்படுத்தி விடுவேன். அவன் திரையை தொட்டான். அந்த மீதமிருந்த 2 பந்துகளும் தெளிவற்று போய் பைகளில் விழும் வரையில் மேசையை சுற்றி வெகு வேகமாக சுற்றி கொண்டிருந்தன. இம்முறையில் என்னால் எதிர்காலத்தை அது நடக்கும் முன்னரே பார்த்துவிட முடியும். கம்ப்யூட்டர் போலியாக்கங்கள் உண்மையில் வெறுமனே நிகர்மை கால இயந்திரங்களே. அவன் சற்றே இடைவெளி விட்டான். ஆம், இது எல்லாமே ஒரு பந்தாட்ட மேசையை போன்ற ஒரு சிறிய மூடிய அமைப்புக்குள் இருக்கும் மிக எளிய கணிதம்தான். ஆனால் இதைவிட மிகுந்த சிக்கலான அமைப்புகள் என்றால் என்னவாகும்? மில்லர் யூரே குடுவையை வைத்துக்கொண்டு ஹெட்மன் புன்னகைத்தான். இதை கொண்டு நான் எங்கே செல்கிறேன் என்பதை உங்களால் பார்க்க முடிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் மாடலிங் என்பது ஒரு வகையான கால இயந்திரம். அது நாம் எதிர்காலத்தை பார்க்க உதவுகிறது. சொல்ல போனால் எதிர்காலத்திற்குள் பில்லியன் கணக்கான வருடங்களையும் கூட பார்க்கலாம். சோஃபாவில் இடம் மாறி உட்கார்ந்த ஆம்ராவின் கண்கள் ஹெட்மண்டின் முகத்தை விட்டு அகலவே இல்லை. நீங்களே நினைப்பது போல், என்றான் ஹெட்மன். பூமியில் ஆதி முதல் சாற்றை முன்மாதிரி ஆக்குதல் குறித்து கனவு கண்ட முதல் அறிவியலாளன் நான் அல்ல. கோட்பாட்டு ரீதியில் அது ஒரு பரிசோதனை என்பது தெளிவாகிறது. ஆனால் நடைமுறையில் அது ஒரு சிக்கலின் கொடுங்கனவு. மின்னல், எரிமலைகள் மற்றும் பிரம்மாண்ட அலைகளுக்கு நடுவே கொந்தளிக்கும் ஆதி முதல் கடல்கள் தோன்றின. பெருங்கடலின் வேதியியலை முன்மாதிரியாக்குதலுக்கு மூலக்கூறு அளவிலான போலியாக்கம் தேவைப்படுகிறது. இது எந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்திலும் ஒவ்வொரு காற்று மூலக்கூறின் துல்லியமான இடத்தையும் நாம் தெரிந்து கொண்டு காலநிலையை மிக சரியாக முன் யூகிப்பதை போன்றதாகத்தான் இருக்கும். ஆதி முதல் கடலின் எத்தகையதொரு அர்த்தமுள்ள போலியாக்களுக்கும் ஒரு கம்ப்யூட்டருக்கு இயற்பியல் விதிகள், இயக்கவியல், வெப்ப இயக்கவியல், ஈர்ப்பு விசை, ஆற்றல், மாற்றம் மற்றும் சில போன்றவை மட்டுமே தெரிந்திருந்தால் போதாது. வேதியியலும் தெரிந்திருக்க வேண்டும்.
அதன் மூலமாகத்தான் ஒரு கொதிக்கும் கடலுக்குள் உள்ள ஒவ்வொரு அணுவிற்கும் இடையிலான பிணைப்புகளையும் துல்லியமான முறையில் மறு உருவாக்கம் செய்ய முடியும். கடலுக்கு மேலே இருக்கும் காட்சி இப்பொழுது அலைகளுக்கு கீழே பாய்ந்து ஒரு ஒற்றை துளி தண்ணீராக விழுந்தது. அங்கே நிகர்மை அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளின் கொந்தளிக்கும் சுழல் பிணைப்புற்றும் பிரிந்தும் சென்றன. சோகம் என்னவென்றால் என்றான் மறுபடியும் திரையில் தோன்றிய ஹெட்மன். இந்த அளவுக்கு பல்வேறு சாத்தியமுள்ள வரிசை மாற்றிகளை எதிர்கொள்ள ஒரு போலியாக்கத்திற்கு பிரம்மாண்ட அளவிலான நிகழ்முறைப்படுத்தும் சக்தி தேவைப்படுகிறது. இது பூமியில் உள்ள எந்த ஒரு கம்ப்யூட்டரின் திறனுக்கும் மிக அப்பாற்பட்ட ஒன்று. அவனுடைய கண்கள் பரவசத்தால் மறுபடியும் மினுங்கின. அதாவது ஒரே ஒரு கம்ப்யூட்டரை தவிர. ஒரு பைப் ஆர்கன் ஒலித்தது. பாக்கின் டொகாட்டோ மற்றும் பைக்யூர்க்கான புகழ்பெற்ற ஆரம்ப அதிர்வொலி டி மைனரில் ஒலிக்க திடுக்கிட வைக்கும் ஹெட்மண்டின் பிரம்மாண்டமான 2 அடுக்கு கம்ப்யூட்டரின் புகைப்படம் அகல கோணத்தில் திரைக்கு வந்தது. வேவ் என்று கிசுகிசுத்த ஆம்ரா பல நிமிடங்களில் இப்பொழுதுதான் முதல் முறையாக பேசினார். லெங்டன் திரையையே உற்று பார்த்திருந்தார். இது பிரம்மாதம்தான். நாடகக்கியமான ஆர்கன் ஒளித்தடத்துடன் சேர்ந்து தன்னுடைய சூப்பர் கம்ப்யூட்டரின் உற்சாகமான வீடியோ உலாவை தொடங்கி வைத்த ஹெட்மன் இறுதியில் தன்னுடைய குவாண்டம் கியூபையும் திறந்து வைத்தான். அந்த பைப் ஆர்கன் ஒரு தடதடவென்ற கூட்டுக்குரலோடு உச்சத்தை எட்டியது. ஹெட்மன் ஏறக்குறைய எல்லா தடைகளையும் நீக்கிவிட்டான். இறுதி முடிவு என்னவென்றால் என்று முடிவுக்கு வந்தான் அவன். மெல்லர்யூரே பரிசோதனையை நிகர்மையில் திகைக்க வைக்கும் துல்லியத்துடன் மறு உருவாக்கம் செய்யும் திறன் ஈவேவிற்கு இருக்கிறது என்பதுதான். என்னால் ஆதி முதல் கடலை முழுமையாக முன்மாதிரியாக்க முடியவில்லைதான். அதனாலேயே மில்லரும் யூரேயும் பயன்படுத்திய அதே 5 லிட்டர் மூடிய அமைப்பையே நானும் உருவாக்குகிறேன். இப்பொழுது ஒரு நிகர்மை ரசாயன பாட்டில் தோன்றியது. அந்த திரவத்தின் காட்சி அணுவின் அளவை அடையும் வரையில் அது பெரிதாகி மறுபடியும் பெரிதாகியது. அது சூடேற்றப்பட்ட கலவையில் உள்ள அணுக்கள் வெப்பநிலை, மின்சாரம் மற்றும் இயற்பியல் இயக்கத்தின் தாக்கத்தினால் சுற்றிலும் குதித்து கொண்டிருப்பதையும் அவை பிணைவதும் மறுமுறை பிணைவதுமாக இருப்பதையும் அது காட்டியது. இந்த முன்மாதிரியானது மில்லர்யூரே பரிசோதனை நடைபெற்ற நாட்களிலிருந்தே ஆதி முதல் சாற்றை பற்றி நாம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டுள்ளது. இதில் மின்னேற்றம் பெற்ற நீராவியிலிருந்து பெற்ற ஹைட்ராக்சில் ரேடிக்கல்கள் மற்றும் எரிமலை வெடிப்பிலிருந்து பெற்ற கார்பனைல் சல்பைட்ஸ் ஆகியவற்றின் சாத்தியமுள்ள இருப்பு மற்றும் குறை ஊறு ஆக்சிஜனேற்ற கோட்பாடுகளின் தாக்கம் ஆகியவையும் அடங்கும். திரையில் தெரிந்த நிகர்மை திரவம் தொடர்ந்து கலங்கி அணு தொகுப்புகள் உருவாகத் தொடங்கின. இந்த நிகழ்வை இன்னும் முன்னோக்கி வேகமாக ஓடவிடுவோம் என்றான் ஹெட்மன். முன்னால் தெரிந்த காணொளி மங்கி போய் அதிகரிக்கும் சிக்கலான சேர்மானங்களின் உருவாக்கத்தை காட்டியது. 1 வாரத்துக்கு பின்னர் மில்லரும் யூரேயும் பார்த்த அதே அமினோ அமிலங்களை தான் நாமும் பார்க்க தொடங்கியிருக்கிறோம். அந்த பிம்பம் மறுபடியும் மங்கி வேகமாக நகர்ந்தது. பின்னர் 50 வருடங்களில் RNAவின் கட்டுமான பாலங்களுடைய தடங்களை நாம் பார்க்க தொடங்கியிருக்கிறோம். அந்த திரவம் தொடர்ந்து கிளறப்பட்டது வேகமாக. நான் இன்னும் அதை கிளறிவிட்டேன் என்ற ஹெட்மண்டின் குரல் தீவிரத்தன்மை அதிகரித்திருந்தது. திரையில் தெரிந்த மூலக்கூறுகள் தொடர்ந்து பிணைந்து கொண்டிருந்தன. அந்த கட்டுமானங்களின் சிக்கலானது அந்த நிகழ்ச்சி பல நூற்றாண்டுகள்
மில்லியன் கணக்கான ஆண்டுகள் வேகத்தில் முன்னோக்கி வேகமெடுத்த போது அதிகரித்து கொண்டே சென்றது. படங்கள் எல்லாம் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வேகமெடுத்த போது ஹெட்மன் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டான். இறுதியில் இந்த குடுவைக்குள் என்ன தோன்றியிருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? லெங்டனும் ஆம்ராவும் பரவசத்துடன் முன்னே குனிந்தனர். ஹெட்மண்டின் அளவுக்கு அதிகமான உணர்ச்சி சட்டென்று கீழிறங்கியது. நிச்சயமாக ஒன்றுமே இல்லை என்றான் அவன். உயிர் வாழ்க்கை இல்லை, அடுத்தடுத்த ரசாயன எதிர்வினை இல்லை, சிருஷ்டி தருணம் என்பதும் இல்லை. உயிரில்லாத ரசாயனங்களின் தாறுமாறான கலவை மட்டும்தான். அவன் பலத்த பெருமூச்சு விட்டான். என்னால் ஒரே ஒரு தர்க்கபூர்வமான கண்டுபிடிப்புக்கு மட்டும்தான் வர முடிந்திருக்கிறது. அவன் கேமராவையே சோகத்துடன் உற்று பார்த்தான். உயிர் உருவாக்கத்திற்கு தேவை கடவுள். லெங்டன் அதிர்ச்சியுடன் உற்று பார்த்தார். அவன் என்ன சொல்கிறான்? ஒரு கணம் கழித்து ஒரு லேசான புன்முறுவல் ஹெட்மண்டின் முகத்தில் தோன்றியது. அல்லது என்றான் அவன், ஒருவேளை நான் அந்த சாற்றில் ஒரு முக்கியமான உட்பொருளை சேர்க்காமல் விட்டிருக்கலாம். அத்தியாயம் 91 முடிந்தது.